இப்போ இந்தியாவிலேயே எந்த ஒரு ஆளுநருக்கும் இல்லாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு ஆளுநர் மீது பல குற்றங்களை வச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ என்ன கேள்வி எப்படின்னா, பொதுவாகவே பாஜக அரசு ஆட்சி செய்யாத மாநிலங்களில் கவர்னரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு ஏதோ தொந்தரவு கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தில் கவர்னர் ரவி விஷயத்தில் பாஜக அவருக்கு அதிகப்படியான ஃப்ரீடம் கொடுத்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா பர்சனலாக நீங்கள் என்ன வேணா ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பாஜகன்னு பிரித்து பார்க்க வேணாம். பாஜக ஆட்சியில் ஆளுநர்களுடைய அதிகார வரம்பு மீறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் தான் அதிகப்படியான மாநிலங்களவு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சிகள் கலைக்கப்பட்டது. அது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதற்கெல்லாம் உடந்தையாக இருந்தவர்கள் யார்? அன்றைக்கு இருந்த ஆளுநர்கள். திமுகவுக்கு ஆளுநர் பதவி மீது என்ன, அவங்களுக்கு என்ன பர்சனல் வெஞ்சன்ஸா? அவங்களோட ஆட்சி 2 முறை ஆளுநரால் பறிபோயிருக்கு. அதனால தான் அவங்க ஆளுநர் பதவி வேண்டாங்கிறாங்க. இது காங்கிரஸ் பிஜேபின்னு இல்லை. பிஜேபி ஆட்சியில் ஆளுநர்களுடைய அதிகார வரம்பு மீறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. காங்கிரஸை விட ஒரு 50% அதிகம்னு வச்சுக்கோங்க. உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் பிஜேபியை மட்டும் நீங்கள் சிங்கிள் அவுட் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மத்தியில் ஆளுகின்ற கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு இது ஒரு பெரிய வார்னிங். இனிமேல் கவர்னர்ஸை நீங்கள் உங்களோட ஏஜென்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது பாஜகவுக்கு மிக அருமையாக பொருந்தும். ஏன்னா இப்போ அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க. இன்னொன்று, கவர்னர்ஸை வச்சு அவங்க பண்ணாத விஷயங்கள் எங்கேயுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ஆளுநர் அவர்கள் ஒரு சில விஷயங்களை அவருடைய வரம்புக்கு மீறி, அதாவது இப்போ எல்லாரும் இதை பற்றி என்ன பேசுகிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் ஜுடிஷியல் ஓவர் ரீச்ன்றாங்க. ஆனால் கவர்னர் பண்ணது கான்ஸ்டிடியூஷனல் ஓவர் ரீச். அதனால தான் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அளவுக்கு எல்லாரும் போக வேண்டியது இருக்கு. இது ஜுடிஷியல் ஓவர் ரீச்லாம் இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை வச்சு தான் அவங்க இந்த பில்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் சரியான கேள்விகள் தானே. உங்களுக்கென்ற தனி அதிகாரம் எங்கே இருக்கிறது? கான்ஸ்டிடியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க?